தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுக கூட்டணியில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக பார்க்கப்பட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழக முதல்வர் விஜயுடன் நடத்திய 1 மணி நேர சந்திப்பு அப்படிங்கிறது அரசியல் அரங்கத்தில் பெரும் பரபரப்புடன் உற்றுநோக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு. என்ன பேசப்பட்டுச்சு, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். இன்னொரு புறம் நாளை சட்டமன்றம் கூடுகிறது. இதில் 2 தரப்புலையும் இல்லை 3 தரப்புலையும் கடுமையான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஒரு புறம் விஜய், இன்னொரு புறம் உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு பெரிய அளவில் சண்டமாரதம் செய்ய எல்லாம் தயாராகிட்டு வராங்க அப்படிங்கிற விவரங்களும் பேசப்படுது. குறிப்பாக திமுக அதிமுகவுக்குள்ள உளவுத்துறையை ஏவி விட்டுருக்காரு தாவேக அரசு சார்பாக விஜய் இதை பண்ணியிருக்காருங்கிற தகவலும் சொல்லப்படுது. இது குறித்த பின்னணிகளை முழுமையாக அலசி ஆராயலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நாளைய தினம் சட்டசபை கூட போகுது. அந்த கூட்டத்தொடரில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது எதிர்பார்க்கலாம் நம்ம. அதாவது தாவேக அரசு அமைச்சதுக்கப்புறம் ஒரு முழுமையான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் லைம்லைட்டில் பேசப்படுது அப்படின்னா, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவினுடைய திடீர் மாற்றம், திடீர் சந்திப்புகள் எல்லாமே எதை நோக்கி கொண்டு போகுது அப்படின்னா, அவரும் திமுக கூட்டணிலிருந்து வெளியே வர்றதுக்கான முடிவை ஏற்கனவே எடுத்து விட்டார். அந்த முடிவோடு தான் நேற்றைய தினம் ஆதவர்ஜனா பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதை தொடர்ந்து இன்னைக்கு செக்ரட்டேரியட்டில் சிஎம் விஜய் பார்த்து பேசியிருக்காரு. இதெல்லாமே அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஹிண்ட்டு தான். கூடிய விரைவில் நாங்களும் தாவேக உடனே சேர்ந்துருவோன்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் அவர் தரப்பிலிருந்து பேசப்படுது. அவருக்கு இருக்கிற வருத்தம் இல்லை கட்சியில் இருக்கிற வருத்தம் என்ன அப்படின்னா, 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, திமுக சேர்ந்து ஜெயிச்சவங்க, அவங்கள இவங்களால கன்வின்ஸ் பண்ணி ரிசைன் பண்ணி வைக்க முடியல. அவங்க மறுக்கிறாங்க, நாங்கள் ரிசைன் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி அவங்க விடாப்படியாக நிற்கிறாங்க. ஆனால் மதிமுக தலைமை நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ணுற மாதிரியும் பல கருத்துக்கள்லாம் பார்த்தோம் நம்ம. அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது? நாளைக்கு இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது மதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு வரல. இப்போ நாளைக்கு அவங்க வருவாங்களா? நாளைக்கு வந்தாங்க அப்படின்னா எப்படி அவங்களோட செயல்பாடு இருக்க போகுதுன்றதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஒருவேளை வந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவா பேசுவாங்களா, தாவேகாவை எதிர்த்து பேசுவாங்களான்ற பெரிய கேள்வியெல்லாம் இருக்கு. அது குறித்து நீங்க வைகோட்டை கேள்வி எழுப்புறாங்க. அது அவருக்கே தெரியல அஸ் பொதுச் செயலாளர். அது நாளைக்கு தான் தெரியுன்ற மாதிரி கடந்து போயிட்டார். அதனால அதுவே ஒரு பெரிய குழப்பம் தான். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதம் 27ஆம் தேதி நிர்வாக குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட போகிறோம், அதில் தான் முடிவெடுக்க போகிறதா சொல்லியிருக்கார். ஆனால் இப்போல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களா பார்த்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாரு, அறிவிக்கிறது மட்டும்தான் பாக்கி. அதுவும் நாளைக்கே கூட அறிவிப்பு வரலாம், தாவேகால போய் சேர்றது மாதிரி அறிவிப்புகள்லாம் வரலாம். அதை நோக்கி தான் வைகோ போயிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தில் மதிமுகவினுடைய 2 எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளாமல் இருந்ததிலிருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் ஏன் வரல அப்படின்னா, நிர்வாக குழு கூட்டம் இருந்துச்சு, அங்கே பங்கேற்றாங்க, வரல. சரி அப்படின்னா அதற்கடுத்து திமுகவினர் மதிமுகவினரை கிண்டலாக பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் போனதுக்கப்புறம் இப்போ வைகோ மட்டும் தனி சின்னத்தில் இருந்தாருன்னா என்னைக்கோ போயிருப்பாரு அமைச்சராக, ஆமாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வைக்க அந்த தரப்புல இருந்தும் பதிலடிகள் வர தொடங்குனுச்சு. அப்போ இந்த புள்ளியிலிருந்து 2 கட்சிகளுக்கு இடையிலான பிரிவு அல்லது உரசல் அப்படிங்கிறது வெடிக்க தொடங்கிடுச்சு. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 27ஆம் தேதி நாங்கள் முடிவெடுத்து அறிவிப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்றதுக்கு காரணமாக இருந்த துரை வைகோவினுடைய ஒரு பேட்டி. அவர் முதல்ல வைகோ வீட்டில் போயிட்டு விஜய் சந்திக்கும் பொழுது வைகோவினுடைய வீட்டு பணிப்பெண் நாங்கள் விஜயனுடைய ரசிகர்கள், விஜய்க்கு தான் வாக்களிச்சோன்னு சொன்னதுலேயே திமுகவினர் ரொம்ப காயப்பட்டு கடுமையாக எதிர்வினைகள் ஆற்ற ஆரம்பிச்சாங்க. அதற்கு துரை வைகோ அது அவங்களுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி அவர் விளக்கம் கொடுத்திருந்தாலும், துரை வைகோ துரதிருஷ்டவசமாக திமுக சின்னத்தில் நாங்கள் போட்டிட்டோம்னு சொன்ன விஷயமும் திமுகவினர் மேலும் கொதிப்படைய வச்சிருச்சு. அப்போ அவங்க தரப்புல நீங்க கேட்ட சீட்டும் தரல, கேட்ட சின்னமும் தரல, கேட்ட தொகுதியும் தரலங்கிறப்ப நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு மதிமுகவினர் தங்களது அதிருப்திகளையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இதுல
அடுத்தடுத்த கட்டம் முதல்வர் விஜய் வந்து திருச்சி போறாரு அப்படின்னா அங்க துரை வைகோ நின்று வரவேற்கிறது. ஆமா. அப்ப இந்த மாதிரியான காட்சிகள்லாம் மேலும் மேலும் வந்து 2 கட்சிகளுக்கு இடையிலான மனக்கசப்பு அதிகரித்தபடியே இருந்துச்சு. அப்புறம் வைகோ வந்து மேகதாதுக்காக போராடுறாரு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக போராடுறாரு. ஒரு டோன் மாறுது. ஒரு கட்டத்துல கடுமையாக விஜய் விமர்சிச்சுட்டு வந்தவர் திடீர்னு விஜய்க்கு ஆதரவா மாறுறாரு. விஜய் சந்திப்புக்கு பிறகு முதல் சந்திப்பு விஜய் வந்து தன்னை நோக்கி வீட்டுல சந்திக்கிறாருங்கிறப்ப ஒரு தலைவராக நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இவ்வளவு பெரிய சப்போர்ட்ல வந்திருந்தாலும் நம்மள மதிக்கிறாருங்கிறப்ப ஒரு ஒரு நன்மதிப்பு வரத்தானே செய்யும். அந்த அடிப்படையில வைகோவும் அவரை பாராட்டுறாரு. அந்த பல இப்படி அடுத்தடுத்த கட்ட சம்பவங்கள் இருக்குல்ல, இது வந்து திமுக மதிமுக இடையிலான பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்துது. அப்புறம் திமுக மதிமுகல இருந்து ஒரு சிலர் பிரிகிறாங்க, அவங்க வேறு சில காரணங்கள் சொல்றாங்க. அதுல இன்னும் சிலர் வந்து திமுகவை தொடர்பு கொண்டு நாங்க திமுகவில் இணையலாம் அப்படின்னு கேட்டதாகவும், திமுக தலைமை வந்து இப்ப வேணாம் 27ஆம் தேதி பொதுக்குழுன்னு சொல்லியிருக்காரு, அந்த பொதுக்குழு மீட்டிங்கை முடிங்க, அவங்க நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சேரலாமா வேணாமாங்கிறது நாங்க சொல்றோம்னு அவங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டதாகவும் தகவல் சொல்லப்படுது. இப்ப சமீபத்துல வைகோ வந்து ஆதவர்ஜனாவை அமைச்சர் ஆதவர்ஜனா சந்திக்கிறார். அப்ப அது வந்து மீண்டும் பேசுபொருள் ஆகிறது. அப்ப இத்தனை நாள் இல்லாம இப்ப ஏன் சந்திக்கிறாரு அப்படின்னு அந்த விஷயம் பெருசா பேசப்படுறதுக்குள்ளேயே மறுநாள் காலையிலேயே இன்னைக்கு மத்தியானம் வைகோ வந்து விஜயை சந்திக்கிறாருங்கிற தகவல் சொல்லப்பட்டுச்சு. அப்போ இன்னும் நெருங்கி பார்த்தா அந்த சந்திப்பு உண்மைதான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்காங்க, பல விஷயங்களும் பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து அணி மாறுதலுக்கான சமிஞ்சையா அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா வைகோ கடந்த முறை பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, விசிகா போயிட்டாங்க, கம்யூனிஸ்ட் போயிட்டாங்க, இவங்கெல்லாம் போயிட்டாங்க, ஆனா நாங்க போகாம திமுகவோட தான் இருக்கோம், எங்களை கடுமையா விமர்சிக்கிறாங்க, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு வைகோ கேட்டிருந்தார். அதே மாதிரிதான் திருமாவளவனும் கேட்கிறாரு, காங்கிரஸ் போயிட்டாங்க, அவங்களும் விமர்சிக்கல, எங்களை மட்டும் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு. காங்கிரஸ் கூட்ட அறிக்கை விடுறாங்க, எங்களையும் இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இது வந்து எல்லாமே தான் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதை தாண்டி திமுகவினரை விமர்சிக்கிறாங்க, அவர் தான் காரணம், இவர் தான் காரணம்னு. நம்ம ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான், தோல்விக்கு வந்து எப்பவுமே தோல்வி அனாதை, வெற்றிக்கு 1000 தந்தைகள் இருப்பாங்க, தாய்கள் இருப்பாங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அப்படித்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ வைகோ என்ன சொல்றாங்க, எல்லாருமே அணி மாறிட்டாங்க, நாங்க மாறல. துரை வைகோ சொல்றாரு, துரதிருஷ்டவசமாக திமுக சனத்துல நின்னுட்டோம், இல்லைன்னா அணி மாறி இருப்போம், நாங்களும் அதிகாரத்துல பங்கேற்போம். அரசியல் கட்சிகளுடைய இலக்கு அதுதான், அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனா கூட்டணியாக பயணிச்சுட்டு இப்படி போயிட்டீங்களேன்னு திமுகவினரும் கேட்கிறாங்க. இதுல இன்னைக்கு சில செய்திகள்லாம் வெளிவந்திருக்கு. என்னன்னா, அந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய சொன்னதாகவும் அவங்க ராஜினாமா செய்ய மறுத்ததாகவும் சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களோட எதிர்காலம் என்பது கேள்விக்குறாயிரும்ல. இப்போ இன்னைக்கே வைகோ வந்து சிஎம் விஜய் பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த தாவேக ஆட்சியில வந்து கமிஷன் கரப்ஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்றாரு. இதை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் இந்த டைலாக். இதுக்கு முன்னாடி பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த பொழுது அண்ணாமலை அடிக்கடி பயன்படுத்தின வார்த்தை கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பாரு. திமுக அரசை நோக்கி வச்சு இது வைகோ என்ன சொல்றாரு அப்படின்னா, கமிஷன் கலெக்ஷன் போன்ற விஷயங்கள்லாம் தாவேக ஆட்சியில இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்றாரு. இதுக்கு திமுக காரங்க என்ன கவுண்டர் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப திமுகல நீங்க சொல்றது மாதிரி திமுகல வந்து கமிஷன் கரப்ஷன் இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ திமுகல கமிஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே எதற்காக எங்களோட கூட்டணி வச்சீங்க, எதற்காக சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டீங்க? நீங்க அதை அப்படித்தானே பார்க்கணும். விஜய் ஆட்சியில் இல்லைங்கிறாரு, ஒன்னு திமுக ஆட்சியில் இருக்கான்னு கேட்கறது இல்ல. விஜய் ஆட்சியில் இல்லன்னு சொல்றத அப்ப திமுக இருக்குன்னு தானே திமுக காரங்க எடுத்துக்குவாங்க. அப்போ இப்ப விஜயை பாராட்டும் விதமா என்ன பேசுறதுக்கு என்ன தேவை இருக்கு? திமுக கூட்டணி பயணிக்கும் போது திமுகவை பாராட்டுறீங்க, தாவேக்கா பக்கம் நோக்கி வரும்போது தாவேக்காவை பாராட்டுறீங்க. அப்ப கொள்கை இல்லாத ஒரு இயக்கமா கூட்டணி கட்சிகள் மாறிட்டாங்களா? செய்யும் இந்த கூட்டணியில இருந்து யாருமே போக மாட்டாங்கன்னு முதல் ஆளா சொன்னது அவர் தான். திமுக கூட்டணியில இருந்து விசிக அல்லது காங்கிரஸ் ஐயுஎம் எல்லாம் போக திமுக ஜெயிச்சிரும் நம்பிக்கையில் இருந்திருப்பாரு. வெற்றி பெற்ற பிறகும் கூட சொன்னார், ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார். இப்ப இவரே போய் சேர்றது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியல. 2வது இவர் சேர்ந்தார் அப்படின்னா, கலைஞர் உடல்நலக்குறைவாக இருந்த பொழுது இவர் வந்து ஸ்டாலினை சந்திச்சு பேசிட்டு வந்தாரு, கலைஞரை சந்திச்சுட்டு பேசிட்டு வந்தாரு. அதற்கப்புறம் தான் அந்த கூட்டணிங்கிறது எவால்வ் ஆகுது. அப்ப சொல்றாரு, நான் இறுதி வரை வந்து ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருப்பேன், உங்களுக்கு எப்படி நான் பாதுகாப்பா இருந்தனோ அது மாதிரி அவருக்கு இருப்பேன். அவர் வந்து திராவிட தளபதிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாரு, ஊடகங்களையும் பேட்டி கொடுத்திருந்தார். ஸோ அந்த முடிவை அதுக்குள்ள எடுப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப விமர்சிக்கிறதெல்லாம் கீழ்மட்ட தலைவர்கள் தான் விமர்சிக்கிறாங்க, அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் தான். குறிப்பா சொன்னா தலைவர்கள்ல ஊடகங்கள் சமூக ஊடகங்கள்ல இயங்குறவங்க தான் விமர்சிக்கிறாங்க. அப்ப இதற்காக மதிமுக அப்படி நிலைப்பாடு எடுக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. என்னன்னா, உறுதுணையாக இருப்பேன் வைகோ சொன்னார் அப்படின்னா, அந்த உறுதுணை இருக்கிறதுக்கு ஸ்டாலின் பதவி கொடுத்துருக்கணும், அதிகாரம் கொடுத்துருக்கணும்ல. ஸ்டாலினை கொடுக்காம விட்டாரு மதிமுக கேட்கிறாங்க. அப்ப அதிகாரம் கொடுத்தா மட்டும் தான் உறுதுணையா இருப்பீங்களா அப்படின்ற கேள்வி திமுக கேட்கிறாங்க. இது வந்து ஒரு தகா போர் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இல்லங்க, மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ
எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்களுக்கு 12 தொகுதியில் நின்னாதான் நாங்க கட்சி அங்கீகாரம் பெறுவோம்னு பெறுவோம் சொன்னாரு. தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். ஆனா இவங்க அது பெரிய அளவுல எடுத்துக்கல திமுக. ரெண்டாவது சின்னத்தையும் அவங்க உதயசூரியன் தான் கொடுத்தாங்க. இது வந்து மதிமுகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. திமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க அப்ப 2 சின்னம் உதயசூரியன்ல நிக்கணும், 4 தொகுதி கொடுத்துட்டோம், அதுல 4மே உதயசூரியன்ல நிக்கணும் நாங்க சொல்லிட்டோம், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வெளியேறி இருக்கலாமே, அல்லது ஏன் நீங்க வந்து அமைதியா இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க. அப்போ உங்களுக்கு வெற்றி பெற்றுடுவோம் நம்பிக்கை இருந்துச்சு, கூட இருந்தீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதற்கு மதிமுகவினர் நம்ம கேட்கும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க ஒரு கூட்டணி நல்லபடியா போயிட்டு இருக்குங்கிறப்ப அது வந்து மதச்சார்பற்ற கூட்டணியா இருக்குங்கிற சமயத்துல, அந்த சமயத்துல விஜய் மீது சந்தேகம் இருந்துச்சு அப்படிங்கிற நேரத்துல நாங்க வெளியே போயிருந்தா அது எவ்வளவு பெரிய பழியை நாங்க சுமக்க வேண்டியிருக்கோம், அதை நாங்க எப்படி செய்ய முடியும்னு அவங்க தரப்புலயும் விளக்கம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம திருமாவளவன் சொன்னது நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. விஜய் RSS பிள்ளை, அவர் கூட ஏன் கூட்டணி வச்சீங்கிற கேள்விக்கு அவர் RSS பிள்ளையாக தான் நினைச்சோம், சந்தேகப்பட்டோம். ஆனா வெற்றி பெற்ற பிறகு அவர் வந்து எங்களை தேடி தான் வந்தாரு, பாஜகவை அதிமுகவை தேடி போகல, அதனால அந்த சந்தேகம் தீர்ந்ததுங்கிறது விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த அதிமுகவை உடைச்சு உள்ள இழுத்துட்டு வந்ததுக்கும் பாஜக இது வரைக்கும் விமர்சிக்காம இருக்கிறதுக்கும் திருமாவளவன் தரப்புல எந்த பதிலும் சொல்லல. நம்ம அதையும் சேர்த்தே புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆமா, இதுல வந்து நம்ம அந்த 2 மதிமுக எம்எல்ஏக்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அவங்கள வந்து ரிசைன் பண்ண சொல்லி மதிமுக தலைமை கேட்கிறாங்க. இவங்க வந்து ரிசைன் பண்ண மறுக்கிறாங்க. ஏன்னா மீண்டும் இடைத்தேர்தல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இதுல என்ன ஒரு பிளான் சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடைத்தேர்தலில் வந்து வைகோவே மீண்டும் போட்டியிடுற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். தனிச்சின்னத்துல போட்டி போட்டு அதுக்கப்புறம் தனிச்சின்னமா தான் இருக்கும், போட்டி போட்டு ஒருவேளை ஜெயிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னா தாவைக்கு அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஆனா அதை நோக்கி கூட வைகோ வந்து நகர்றாரா அப்படின்ற மாதிரி கூட ஒரு பெரிய விவாதம் எழுந்திருக்குங்க. இப்ப 2 தொகுதிகளை ராஜினாமா பண்ணா அதுல மதிமுக தான் நிற்பாங்க. ஆமா, ஆனா இந்த இதே வேட்பாளருக்கு தருவாங்களா, சின்னம் மாறி வருமா, சின்னம் மாறி வந்தா எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க, இதெல்லாம் இப்ப கட்சிக்குள்ள ஒரு பேச பொருளா மாறி இருக்கு. ஆனாலும் மதிமுகவினருடைய மனநிலை என்னவாக இருக்கு, நம்ம சமூக ஊடகங்கள் எங்கிறதா இருக்கலாம், சிலர்கிட்ட பேசுறதா இருக்கலாம், அதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, மதிமுகவினர்ல பெரும்பான்மையினர் திமுகவுடன் இருக்கிறத விரும்பல. ஏன்னா விசிகாவும் அதான் பண்ணிருக்கு, IUML அதை பண்ணிருக்கு. ஏன்னா அரசியல் கட்சிகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வருவதுங்கிறது ரொம்ப அரிது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு வர்றதை நம்ம பயன்படுத்திக்கிறதன் மூலமாக கட்சியை வளர்க்க முடியும், கட்சியை உயிர்ப்போட வச்சுக்க முடியும்னு மற்ற கட்சிகள் போலவே மதிமுகவும் விரும்புகிறது. அதை உறுதி செய்யறதுக்கு தான் நாங்க பொதுக்குழு கூட்டியிருக்கோம். ஏன்னா இப்ப ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் என்ன சொன்னாரு, அவர் மதிமுகவினுடைய அவைத்தலைவர், திமுக ஒரு நச்சு பாம்பு அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அவர் சொல்வது தவறாக இருந்திருந்தால், மதிமுக தலைமைக்கு அது ஒரு நல்ல விஷயமாக படாம இருந்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, அல்லது அது தவறுனாச்சும் அவங்க அறிக்கை விட்டுருப்பாங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி மல்லை சத்யா வெளியேறினப்பெல்லாம் பயங்கரமான பேட்டிகள் கொடுக்கப்பட்டுச்சு மதிமுக தரப்புல. அப்போ அவங்க வந்து சரின்னு தான் நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு சில விஷயங்கள் மதிமுகவிட்ட பிடிக்காம இருக்கலாம், மதிமுகவுக்கு சில விஷயங்கள் திமுக மீது பிடிக்காம இருக்கலாம். இது ஒரு சந்தர்ப்பம். எல்லாரும் அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க, நாங்க எதுக்கு இங்க நிக்கணுங்கிறது அவங்களுடைய அரசியல் உரிமை. அதை தாண்டி இந்த முடிவை வைகோ எடுப்பாராங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு முறை ராஜ்யசபா கொடுத்திருக்காங்க, அப்புறம் வந்து எம்எல்ஏ சீட்டு துரை வைகோவை எம்பி சீட்டு தனி சின்னத்துல வெற்றி பெற்று இருக்காரு. அப்போ இதெல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற இவங்க தரப்புல ஒரு வாதம். மதிமுக மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அவ்வளவு பெரிய ஒரு பார்லிமெண்டேரியன், அவர் வந்து நாடாளுமன்றத்தினுடைய சிங்கம்னு அழைக்கப்பட்டவர், அவருக்கு இன்னொரு முறை சீட்டு தரல, அதுக்கு பதிலாக போய் கமலுக்கு கொடுத்தாங்க, அப்பவே நாங்க மனசு உடைஞ்சிட்டோம், அது எப்படி எங்க தலைவர் இவ்வளவு எளிதில் பிறந்தல்னாங்க, அதுல வந்து எங்களுக்கு மனக்கசப்பாயிடுச்சு. அதுதான் இப்படி மாறி மாறி மறுபடியும் பேசிக்கிறாங்க. கூட்டணி விட்டு வெளில வந்துருக்கலாம் சொல்லுவாங்க, கூட்டணி விட்டு நாங்க வெளில வந்தா அதனை கூட்டணி சரிக்க வேண்டிய பாவம் எனக்கு வந்திருக்கு அவங்க சொல்லுவாங்க. அது மொத்தம் அரசியல்ங்கிறதே ஒரு சந்தர்ப்பவாதம் தான், அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இதுல என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ சில நிர்வாகிகள் வந்து திமுக வேண்டான்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க மதிமுகக்குள்ள. அதே மதிமுகக்குள்ள இன்னும் சில நிர்வாகிகள், குறிப்பா வந்து மேல்மட்ட நிர்வாகிகள்லாம் வந்து எப்படான்னு காத்துட்டு இருக்காங்க போல திமுகவுக்கு போலாம். நீங்க முன்னாடியே சொன்னது மாதிரி, ஒருவேளை வைகோ வந்து திமுக இருந்து வெளியே வந்து தாவேக்காவில் போறதுக்கு முடிவு எடுத்தார் அப்படின்னா இந்த நிர்வாகிகள்லாம் டக்குன்ட்டு வந்து திமுக ஜாயின் பண்ண ரெடியா இருக்காங்க. அதுக்கு திமுக தலைமை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா திமுகவுக்கு போயிட்டு என்ன லாபம் உங்களுக்கு? இப்ப இத்தனை நாளும் வைகோ கிட்ட இருந்து அதிகாரம் கிடைக்கலங்கிறது அவங்க கோபமா இருந்துச்சுன்னா திமுக போயிட்டு என்ன அதிகாரம் கிடைச்சிட போகுது? அதுக்கு இப்ப ஆல்ரெடி தாவேக்கால நிறைய மதிமுக இணைஞ்சிருக்காங்க.
அந்த மாதிரி போனாலாவது ஒரு லாபம் கிடைக்கும். ரெண்டாவது, இத்தனை இடைத்தேர்தல்களுக்கு இப்ப இன்னைய தேதிப்படி ஆல்ரெடி 4 அதிமுக எம்எல்ஏ, இப்ப விஜயபாஸ்கர் 5, அடுத்து விஜயனுடைய திருச்சி கிழக்கு 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இருக்கு. இது போக இவங்க 2 பேர் ஒருவேளை ராஜினாமா செய்தால் 8ஆக மாறும். அப்போ அவங்களுக்கு வேறு சில பதவிகள் கொடுத்துட்டு எம்எல்ஏ பதவியை தாவேக்காவை நிக்குதாங்கிறது முக்கியமான கேள்வி. இப்ப 2 இருந்தாலும் 1ல நீங்க நின்னுங்க, 1ல நாங்க நிக்கிறோம், உங்களுக்கு வாரிய பதவி தரோம், அந்த 1ல நாங்க அமைச்சர் பதவி தரோம், அந்த மாதிரியான டீலிங் நடக்குதாங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம், பார்த்ததுல இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட அல்லது மறைந்திருக்கக்கூடிய பொருள்களை பேசுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தாவேக்காவினுடைய மிகப்பெரிய அஜெண்டா நான் மட்டும்தான் மதச்சார்பற்ற சக்தியினுடைய தலைமையா இருக்கணும். ஏன்னா திமுகவை அழிக்கிறதன் மூலமாக, திமுக கூட்டணி சிதைக்கிறதன் மூலமாக மட்டும்தான் தாவேக்கா அந்த ஒரு பிராண்ட் எடுத்துக்க முடியும். இன்னைக்கு பாருங்க, இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல், காங்கிரஸ், இவங்க எல்லாம் மதச்சார்பற்ற சக்திகளுடைய முகமாக அறியப்படுறவங்க. இவங்க எல்லாரும் அங்க போயிட்டாங்க. அப்ப திமுகவுடைய அரசியல் என்ன? இனிமே தனித்துதான் அரசியல் காணணும். தனித்து இருக்கும் பொழுது பலம் இழந்தவங்களாக இருப்பாங்க, அல்லது தனித்து பலம் பெற்றவர்களாக இருக்கணும். அப்படின்னா இதை தாண்டி ஒரு அரசியல் செய்ய வேண்டியிருக்கும். அப்ப திமுகவை தனித்து விடணும் அப்படிங்கிறது தாவேக்காவுடைய அஜெண்டா. அது தாவேக்கா ரொம்ப சிறப்பா பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க திமுக கொள்கை கூட்டணின்னு சொன்ன யாருமே இன்னைக்கு திமுகவோட இல்லை. கடைசி விக்கெட்டாக வைகோ மாறப்போகிறாராங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு அரசியல். திமுகவோட சேர்றது என்ன லாபம் கேட்கறது இல்லை. என்ன சொல்லலாம் அப்படின்னா, திமுக ஒரு மாபெரும் இயக்கம், அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம் தான், பல வெற்றி தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த பாலிடிக்ஸ்னு வரும்போது யாரு இங்க லாங் ஸ்டாண்டிங்கா நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. இப்போ தாவேக்கா இன்னைக்கு நம்பி போய் ஒருத்தர் போய் சேர்ந்துடலாம். அங்க அதிகாரம், இப்போ மதிமுகவை சேர்ந்தவங்க திமுகவுக்கு போறாங்க, உடனே அதிகாரம் உங்களுக்கு கிடைக்காத கட்சிக்குள்ள. தாவேக்காக்குள்ளேயும் கட்சிக்குள்ள கிடைக்குமான்னு கேட்ட பெரிய சந்தேகம் தான். அவங்க என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா தாவேக்கான்னு சொல்லிக்கலாம். ஆனா இருந்தாலும் நாளைக்கு தேர்தலில் இந்த வெற்றி விஜய்க்கு நிலைக்குமா அப்படின்னு கேட்டா அந்த ஒரு ப்ராபபிலிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா திமுக அவங்களோட இதுவே எதிர்கட்சியா தான் திமுக ரொம்ப வீரியமா செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது இல்லையா? இப்ப நீங்க பேசுறது தாவேக்கா மொழியில ஒப்பாரி வைக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க பேசுறது இல்ல, இதை ஒப்பாரின்னு எடுத்துக்கலாம், இப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா திமுக பார்வையில எதிர்கட்சியா இருக்கும் போது நல்லா செயல்படுவாங்க. திமுக இப்ப இதுவரைக்கும் கொள்கை பிடிப்புல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. கூட்டணி கட்சிகள் வெளியே போனாலுமே நாளைக்கு கூட திமுக ஒருவேளை பவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கக்கூடியவங்களும் அங்க போய் சேர்றாங்க. ரெண்டாவது, இப்போ நிறைய நிர்வாகிகள் திமுக நோக்கி தான் வர்றாங்க. இப்பெல்லாம் தாவேக்கா போறதோட திமுக நோக்கி வராங்க. அலிமுல் புகாரி பார்த்தோம், விஜயபாஸ்கரே பேசப்பட்டது முன்னாடி திமுக வர மாதிரி. நீங்க சொல்ற மாதிரி முக்கியமான விஷயம், பனையூர் பாபு வந்திருக்காரு. திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, கட்சியை உடைக்கிறதுக்கு சதி நடக்குது அப்படின்னு பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கட்சியை யார் உடைக்கிறா அப்படிங்கறதெல்லாம் பேசல, சில ஊடகங்களை குற்றம் சாட்டுறாரு. அதற்கடுத்து இப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா ஆளூர் ஷானவாஸ் பத்தின கேள்விகளுக்கு தான் அவர் பதில் கொடுக்கிறார். ஆளூர் ஷானவாசுமே திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் தாவேக்கா நோக்கி போக மாட்டாங்க அப்படின்னா, தாவேக்கா நோக்கி போனா அதிகாரம் கிடைக்கும். திருமாவே தாவேக்கா போயிட்டார் அப்படின்னா நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேள்வி எழலாம். தாவேக்கா பக்கம்னா அதிகாரம் கிடைக்கும். ஆனா கொள்கை ரீதியா நம்மளுக்கான செயல்பாடு களமா தாவேக்கா இருக்குமான்னு கேட்டா பெரிய சந்தேகம் தான். ஏன்னா இவங்க மதிமுகவை சேர்ந்தவங்களாகட்டும், விசிகாவை சேர்ந்தவங்களாகட்டும், அவங்களோட கோர் பாலிடிக்ஸே ஆன்டி பிஜேபி தான். ஆன்டி பிஜேபியோட பாலிடிக்ஸை விஜய் இதுவரைக்கும் பேசாம இருக்கிற சமயத்துல விஜயை நம்பி போனாங்க அப்படின்னா அவங்களோட அரசியல் நிலைப்பாடு, அந்த பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை சுத்தமா இழந்துருவாங்க அவங்க. அதனாலதான் திமுக பக்கம் நோக்கி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆமா, இப்ப ஷானவாஸ் பத்தி பேசுறப்ப ஷானவாஸ் தனி கட்சி தொடங்க போறாங்கிற கேள்விக்கு தான் திரும்ப அப்படி கோவப்படுறாரு. என் கூட பேசிட்டு தான் இருக்காரு, என்னை சந்திப்பார் அப்படின்னு இவர் சொல்றாரு. இது வரைக்கும் ஷானவாஸ் தரப்புல இருந்து எந்த விளக்கமும் வரல. அப்போ அதை ஊடகங்கள் கேட்க தான் செய்வாங்க. ஆனா ஊடகங்கள் அதுல குற்றம் சாட்டுறது எப்படி அப்படிங்கிறது புரியல. ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு ஊடகத்துக்கு திரும்ப சொல்றாரு, அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா ஷானவாஸ் தரப்புல இருந்து எந்த விளக்கமும் வராத பட்சத்துல அது புகுந்துகிட்டே தான் இருக்கும். அது அவர் தான் சொல்லி விளக்கம் கொடுக்க சொல்லணும். அவர் விளக்கம் கொடுக்க ஏன் தயங்குறாருங்கிறது அவர் தான் விளக்கணும். ஆனா ஷானவாஸ் பத்தின எல்லா கேள்விகளுக்கும் திருமாவளவன் விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப அதை ஊடகங்களால புரிந்து கொள்ள முடியாம விமர்சனம் தான் வைக்க முடியும். இதுல இன்னொரு கோணம் இருக்கு. இந்த இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிறது. ஆமா, நாளைக்கு பெரிய அதகல் இருக்கு, அல்லது நாளையிலிருந்து சட்டமன்றம் கூட அடுத்த நாட்கள்ல பெரிய சம்பவங்கள் இருக்கு அப்படின்னாலும் இந்த நாளுக்காக ரொம்ப நாளாகவே ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்திருக்காரு தமிழக முதல்வர் விஜய். இல்ல 3 கட்சிகளும் சேர்த்து கூட சொல்லலாம். ஆமா, இல்ல ஏன்னா கடந்த முறை அதிக டேமேஜ் ஆனது தாவேக்கா தலைவர் விஜய் தான். ஏன்னா அவர் எதுவுமே பேசல, சில விஷயங்களை சட்டசமன்றத்திலே பேசணும், அதற்கு பதிலாக வீட்டுக்கு போயிட்டு அறிக்கை விடுறாரு. இது என்ன மாதிரியான அரசியலுங்கிற விமர்சனத்தை சந்திச்சாரு. ரெண்டாவது, அவரை ஹீரோவா பார்த்து அவருக்கு வாக்களித்த மக்கள் இதுல கொஞ்சம்
சொதப்பிட்டாரே அவரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல உதயநிதி ஸ்கோர் பண்ணிட்டாருங்கிற விமர்சனம் இருந்துச்சு. இந்த முறை கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாதுன்னு முதல்வர் ரொம்ப தெளிவா இருக்காரா. அதுக்காக சில செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. எப்படிலாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், எப்படிலாம் அங்க போயிட்டு பேசணும், சில கேள்விகள் வந்து எப்படி இருந்தாலும் சட்டமன்றத்தில் முன்கூட்டியே கேள்விகள் கொடுத்துருவாங்க. அந்த கேள்விக்கான பதில அங்க இருக்கக்கூடியவங்க தயாரிச்சு முதல்வர்கிட்ட கொடுப்பாங்க, பேச போறாரு. துணை கேள்விகள் கேட்கிறப்பதான் பிரச்சனை வரும். அதனால இந்த செஷன்ல துணை கேள்விகள் பெரிதும் இருக்காதுங்கிற தகவலும் சொல்லப்படுது. துணை கேள்விகள் இந்த இதுல இருக்காது. அதனாலதான் எம்எல்ஏக்களுக்கு வந்து புத்தாக்க பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க, எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. திமுக ரொம்ப வலுவா உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு பக்கம் ப்ரிப்பரேஷன்ல இருக்காரு. ஏன்னா அவருடைய மெயின் அஜெண்டாவே இந்த ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் நம்ம வந்து பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணணும், தாவேக்காவினுடைய அந்த ஒரு முகத்தை சிதைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய அஜெண்டா. எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி விட்ட எல்லாத்தையும் பிடிக்கணும். கட்சியவே விஜய் உடைச்சிருக்காருங்கிற கோபம் அவருக்கு இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் பொய்க்கால் குதிரை அரசுன்னு மிக கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். கட்சியை உடைச்சி அவர் எதிர்கட்சி தலைவர் கூட அந்தஸ்து இல்லாத அளவுக்கு ஆக்குனதுல தாவேக்காவினுடைய பங்கு ரொம்ப அதிகம். சோ அந்த ஒரு கோபம் எடப்பாடிக்கு இருக்கு. அவரும் கடுமையான பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுல வந்து மிகப்பெரிய அளவுல சட்டமன்றத்துல ஒரு கண்கொள்ளா காட்சி மக்களுக்கு கிடைக்க போகுது. ஆமா, நீங்க சொன்னது போல இப்ப இது வரைக்கும் சட்டமன்றத்தில் வந்து ஒரு பக்கம் அதிமுக இருப்பாங்க, மறுபக்கம் திமுக இருப்பாங்க. அந்த இரண்டு கட்சிகள் பத்தியும் அவங்களுக்கு தெரியும், யார் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, யார் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெளிவாகவே தெரியும். ஆனா இப்போ வந்து ஒரு புது பிளேயர், அதுவும் ஆளுங்கட்சியா தாவேக்கா வருது. அப்போ வந்து தாவேக்கா டீல் பண்ணும் அப்படின்ற ட்ரைனிங் வந்து திமுகவுக்கும் தேவைப்படும், அதிமுகவுக்கும் தேவைப்படும். அதே மாதிரி இந்த இரண்டு கட்சிகளையும் எப்படி டீல் பண்ணும் அப்படின்ற ட்ரைனிங் வந்து தாவேக்காவுக்கும் தேவைப்படும். ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரெஷர்ஸா இருக்காங்க இல்லையா. அதனால அந்த ஒரு மோதல், அந்த ஒரு விவாதம் என்பது நாளிலிருந்தே ஒரு பெரிய ஒரு அரசியல் சூட்டை கலப்ப போதுன்னு தான் சொல்லணும். எப்படியும் வந்து இவங்க கேட்கிற கேள்விக்கு அமைச்சர்கள் பதில் சொல்ல போறாங்க. நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்க துணை கேள்வி அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற வாய்ப்பு அதிகம்னு நம்ம நிருபர் இளைய செல்வன் வந்து நம்ம புத்தகத்துல அந்த முறை எழுதியிருக்காரு, பெரிய ஆர்டிக்கல் அதுல இருக்கு. இதுல அழகு நம்ம இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அட்டாக்கு கவுண்டர் எப்படி கொடுக்கறதுன்னு ஒரு டீம் ரெடி ஆயிட்டாங்க. இப்ப கவுண்டருக்கு பதிலாக நாம எப்படி அட்டாக் பண்றது, அஃபென்ஸ் மோடுக்கு எப்படி போறதுங்கிறதுக்கு இன்னொரு டீம் இருக்காங்க. குறிப்பா திமுகவினர் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு திமுக ஆட்சியில் என்னென்ன ஊழல் நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது குறித்து பேசுறதுக்கு ஆதவர்ஜனா உள்ளிட்ட சிலர் ரெடியா இருக்காங்க. ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஆமா, ஒயிட் பேப்பர் கொடுத்தது காரணமே அதுதான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக விமர்சனத்தை முன்வைப்பாருன்னு தெரியும். அவருக்கான பதில்களை எப்படி கொடுக்கறதுங்கிறதுக்கும் ஒரு டீம் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு மாத கால ஆட்சியில என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, என்னென்ன மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு, எதையெல்லாம் எதிர்கட்சிகள் எடுக்கக்கூடுங்கிறதும் முன்கூட்டியே யூகிக்கப்பட்டு அதற்கான லாஜிக்கலான பதிலோட தயாராயிட்டாருங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து நடக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உளவுத்துறை சார்பாக சில உளவு அதிகாரிகள் திமுக அதிமுகவில் ஊடுருவி மேல்மட்டம் வரைக்கும் போய் என்னென்ன தகவல்கள் பேசப்படுது, சட்டமன்றத்தில் எப்படியெல்லாம் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க, என்ன செய்ய போறாங்கிற தகவலை முன்கூட்டியே அறிந்து அது தாவேக்கா தலைமைக்கு சொல்றதுக்கான ஏற்பாடுகளையும் இந்த அரசு செய்யுது அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. இது ரொம்ப புதிரா இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இப்படி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த மாதிரி உளவுத்துறை வேலைகளை வந்து தனது கட்சி அமைச்சர்கள் மத்தியில ஜெயலலிதா பண்ணுவாங்க. கரெக்டா இருக்காரா, ஒழுங்கா ப்ராப்பரா போறாரா வராரான்னு. இந்த மாதிரி விஜய் அதையும் ஃபாலோ பண்றாரு. கட்சி அமைச்சர்களுக்கு பின்னாடி ரேடார் மாதிரி ஒவ்வொரு ஆளும் கண்காணிக்கப்படுறாங்க தாவை காட்சியில. ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னாலும் கூட ஏன் கண்காணிக்கணும், அப்ப நம்பிக்கை இல்லையா அவங்க மேல அப்படிங்கிற இன்னொரு விமர்சனமும் இருக்கு. சுதந்திரமா செயல்பட விடவில்லையா அமைச்சர்களை அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. அப்ப இது எல்லாமே கலந்துதான் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமா, அதாவது நாளைக்கு என்னென்ன பிரச்சனைகள் பார்க்கலாம் அப்படின்னா, ஒண்ணு மின்வெட்டு, அப்புறம் விஜய் ஆட்சி நடத்தக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த பெண்களோட பாதுகாப்பு குறைபாடு, அதெல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்போம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய பவர் சென்டர் சிஎம் விஜயை சுற்றி அது குறித்தும் பல கேள்விகளை வந்து எதிர்கட்சிகள் எழுப்புவாங்க. கட்சி தாவல் தடை, அங்கேயும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதையும் பேசுவார். நாளைக்கு சண்முகம் வருவாரா வரமாட்டாரா, சிவி சண்முகம் அவர் என்ன நிலைப்பாடு எடுத்து வரப்போறாரு அப்படின்ற மாதிரிலாம் பல புதிர்கள் வந்து நாளைக்கு வந்து சட்டசபையில் நம்ம எதிர்பார்க்கலாம். பல புதிர்கள் அவிழ போகுதா, இன்னும் புதிர்களா மாற போகுதா அப்படின்ற மாதிரி பல எதிர்பார்ப்புகள் மத்தியில நாளைக்கு சட்டமன்றம் என்பது தொடங்க போகுது. இப்போ இந்திய அளவுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் வந்து பேசு பொருளா மாறி இருக்கு. என்ன ஆபரேஷன்? பைபாஸ் ஹார்ட் ஆபரேஷனும் கிடையாது, ஆபரேஷன் சிந்தூரும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் டைகர். ஆமா, மகாராஷ்டிரால மீண்டும் பாஜக வந்து வேலை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. உத்தவ் தாக்கரே கட்சி சிவசேனா ஏற்கனவே ரெண்டா உடஞ்சிருக்கு. அந்த ரெண்டா உடஞ்சதுக்கு ஏன் நாளா உடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக வந்து உடைக்கக்கூடிய வேலையில் இறங்கியிருக்காங்க. சமீபத்தில் கூட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 20 எம்பிக்கள் வந்து பாஜக சப்போர்ட் பண்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அவங்க சேர்ந்த கட்சி எந்த கட்சின்னு தெரியும், நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அட்ரஸே இல்லாத கட்சியில போய் அவங்க போய் சேர்ந்தாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரால
உத்தவ் தாக்கரே கட்சிக்கு 9 எம்பிக்கள் இருக்காங்க லோக்சபால. அவங்கள உடைச்சு 9 எம்பிக்கள் இருந்து 6 எம்பிக்களை 7 எம்பிக்களை ஏக்நாத் ஷிண்டேவோட சிவசேனா கட்சி இருக்குல்ல அந்த பக்கம் கொண்டு வரதுக்கான வேலையை வந்து பாஜக பண்ணிட்டு இருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டேவே தொடர்ந்து பல பேர்கிட்ட பேசி இந்த பக்கம் வந்துருங்கன்ற மாதிரி பல பேர் இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்காரு உத்தவ் தாக்கரே கேம்பில் இருந்து. இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த 7 எம்பிக்களும் ஏறக்கூடிய பாஜக சப்போர்ட் பண்ற மாதிரி மாறிட்டாங்க. எல்லாமே வந்து பாஜகவோட ஒற்றை நோக்கம் தான். அந்த தொகுதி மறுவரை மசோதா டீலிமிட்டேஷன் பில்லை வந்து கொண்டு வரும்போது 360 எம்பிக்களோட பலம் பாஜக தேவைப்படுது. இப்போ ஏறக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் 312 ஆயிடுச்சு இப்போ பாஜகவுக்கு. இப்போ உத்தவ் தாக்கரே முன்னாடி எதிர்பார்த்ததா உத்தவ் தாக்கரே கட்சியிலிருந்து இழுத்தாங்க அப்படின்னா அது 320 மாறிடும் கிட்டத்தட்ட. அப்போ மேற்கொண்டு பல கட்சிகளை குறி வச்சு பல எம்பிக்கள் அவங்க வசம் இழுத்து இந்த வருடத்திற்குள்ள அந்த டீலிமிட்டேஷன் பில்லை வந்து தாக்கல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் மத்தியில தான் இந்த ஆபரேஷன் டைகர் குறித்து மகாராஷ்டிரால ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, இந்த சின்ன சின்ன கம்பெனில ஃப்ரெஷர்ஸ் வேலைக்கு எடுத்து அவங்கள ஒரு விவரங்க தெரிந்தவங்களா வேலை நுட்பம் தெரிந்தவங்களா உருவாக்குவாங்க. உருவானதுக்கு அப்புறம் எம்என்சி மாதிரியான பெரிய கம்பெனிகள் வந்து உங்களை எடுத்துட்டு போயிடுவாங்க. அலட்டே இல்லாம கூடுதலா பணம் கொடுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இது அதே மாதிரியான ஒரு கான்செப்டா தான் நீங்க சொல்றது பணம் சொல்லவும் ஞாபகம் வந்துச்சு. உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த சஞ்சய் ராவத் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு எம்பிக்கும் பாஜக தரப்பு 15 கோடி கொடுத்துருக்காங்க. 15 கோடி கொடுத்து எல்லாத்தையும் டெல்லி கூட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் தனி ஃபிளைட்ல வச்சு கூட்டு போயிருக்காங்க. டெல்லியில வச்சு ஏக்நாத் ஷிண்டேவோட பையன் வீட்டுல வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா எம்பிக்களையும் பாஜக பக்கம் இழுக்கிறதுக்காண்டி இவ்வளவு பேரம் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. தேசியம் நாடு இதெல்லாம் பத்தி பேசுறவங்க ஜனநாயகம் அதுல ஒரு அங்கம்னே தெரியாம உடச்சு அரிச்சு எல்லாம் சிக்குனூரா மாத்திட்டு இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் இது, இங்க தாவேக்கு அதிமுக என்ன பண்ணுதோ அதே தான் அங்க பாஜக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு அரசியலை நோக்கி நாம போயிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. இதுவும் ஒரு பயங்கரமான செய்தி தான். அதாவது முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு நம்மளுக்கு தெரிந்த முகம்தான். அவரோட மகள் வந்து இங்க சென்னையில ஃபேமிலியோட செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க பொண்ணு பேர் வந்து தீபான்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க அறக்கட்டையில தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில. சமீபத்தில் இப்போ நம்ம ஆன்லைன் ட்ரேடிங் ஆன்லைன் ஃப்ராடெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, சைபர் ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா சைபர் கிரைம் மூலியமா. அதே மாதிரி இவங்களையும் ஒரு கும்பல் குறி வச்சு ஆன்லைன்ல வந்து ஏமாத்தி கிட்டத்தட்ட 2 கோடி அளவுக்கு மோசடி பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாள் துணை ஜனாதிபதியோட பொண்ணை ஒரு கும்பல் வந்து குறி வச்சு டார்கெட் பண்ணி 2 கோடி அளவுக்கு ஆன்லைன்ல வந்து பேசி மோசடி பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. இவங்களும் வந்து ஏமாந்துருக்காங்க. அப்போ இவங்க அதுல தெளிவடைஞ்சு இங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க சென்னை சைபர் கிரைம் போலீஸ்ல. அவங்களும் வந்து விசாரிச்சு யார் அந்த கும்பல் எப்படிலாம் மோசடி பண்றாங்க அப்படின்றத குறித்து கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரணை என்பது முடக்கி விடப்பட்டிருக்கு. அதாவது பாருங்க, வாரிசு அரசியல் எவ்வளவு முக்கியமானதுன்னா இந்த இடத்துல முக்கியமானது. ஏன் அப்படின்னா வாரிசு அரசியலாக இந்த பெண் பெயரோட முகமோட பதிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைடு பண்றவங்க உங்களை சீண்டிருக்க மாட்டாங்க. தெரிஞ்சே பண்ணிருக்காங்களான்னு தெரிஞ்சு பண்றதுக்கான வாய்ப்பு. துணை ஜனாதிபதியோட மகள் தெரிஞ்சு முன்னாள் துணை ஜனாதிபதி மகள் பாஜகவினுடைய ஒரு பவர் சென்டரா இருந்தவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீண்ட மாட்டாங்க. அப்போ வாரிசு அரசியல் இப்படி ஒரு நன்மை இருக்கு, நம்ம அதையும் பார்க்க வேண்டியதா. நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, இன்னொன்னு நடந்து தெரியுமா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பேர்லயே ஒருத்தர் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஃபேக் பண்ணார்ல, அதுவும் நடந்திருக்கு. அதனால பேசுவோம் அழகு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.